வணக்கம். நான் தான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரவந்தி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் ஒரு கிரகங்களும் அஃப்ளிக்ட், அதாவது நீச்சமாகவோ இல்லை கொஞ்சம் நெகட்டிவ் பொசிஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் ரிசல்ட் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முக்கியமாக ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் 1 மந்தில் இட் வுட் ஹவ் பீன் அ ஹிட் நியூஸ். கரிஷ்மா கபூர் அப்படின்றவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு 50 இயர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிட்டார். அதே மாதிரி இந்த கான்ட்ரரி பாருங்க, ஹேமமாலினி, தர்மேந்திரா அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் இருந்தாலுமே அவங்களால எப்படி ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை எடுத்துன்னு போக முடியுது. ஸோ இதுதான் 2 கான்ட்ரரி ஸ்டோரி. இதுக்கான முக்கிய கிரகம் சுக்ரன். ஸோ இந்த வீடியோவில் சுக்ரன் எப்படிலாம் அஃப்ளிக்ட் ஆகும், சுக்ரன் அஃப்ளிக்ட் ஆனால் என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் வரும், அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக சுக்ரன் அப்படின்ற கிரகம் ஒரு ஆண் ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அவங்களோட திருமண வாழ்க்கை சுக்ரன் அப்படின்றது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஒய்ஃபையோ பார்ட்னரையோ குறிக்கும். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்ரன் ராகு கேதுவோட இருந்து சுக்ரன் 6, 8, 12 இருந்தாலோ, ஏதாவது ஒரு விதத்துல சுக்ரன் அஃப்ளிக்டடா இருந்தாலோ, சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து சுக்ரன் வீக் ஆனாலோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சுக்ரனோட வெளிப்பாடு எப்படி நடக்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். பல வருடத்திற்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு, சொந்த வீடு கட்டி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. எனக்கு 3 ஆம்பளை பசங்க, நானும் ஆம்பளை பசங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க மேடம். ஆனால் டெய்லியுமே என்ன ஃபிசிக்கலாகவும் சரி வெர்பலாகவும் சரி ரொம்ப அடிப்பார், பேச்சில் ரொம்ப துன்புறுத்துவார், என்னால் தாங்கிக்கவே முடியல, நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மறுபடியும் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க சொன்னாங்க, திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இதுக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, சுக்ரன் வீக்காக இருந்தால் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்னரோ இல்லைன்னா ஒய்ஃபோ நம்மளை பற்றி நெகட்டிவ் விஷ் பண்ணுவாங்க. இதே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இப்போ ஹேமமாலினி, தர்மேந்திரா, ஹேமமாலினிக்கு அவ்வளோ வயசு கிடையாது, பட் தர்மேந்திரா மஸ்ட் பி க்ளோஸ் டு 85-90. அவர் இன்னும் நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்க விஷ் பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷம் இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணும் உயிரோட அப்படின்றது அவங்க விஷ் பண்ணுவாங்க. அதுதான் அந்த காரடையா நோம்பா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ சுக்ரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல வீக்கா இருந்தால் விமன் கிட்ட நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்போ விமன்ட்டு ராங் அவுட்கம் இருந்தாலோ அந்த விமன் விஷ் பண்ணுறதுனால இவங்களுக்கு டெட்ரிமெண்டல் ரிசல்ட்ஸ் இருக்கும். இதே இன்னொருத்தருடைய ஹாரோஸ்கோப்பையும் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஒருத்தர் இருந்தார், கரெக்டாக அவரோட 42வது வயசில் சுக்ர தசை ஸ்டார்ட் ஆச்சு. அவருக்கு கரெக்டாக சுக்ரன் லக்னத்துலேருந்து 8ஆம் வீட்டில். அவரோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம், பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. இந்த பிஸ்னஸ் லாஸில் என்ன பண்ணார், இருக்கிற நகை எல்லாம் நான் வச்சு சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி நகையெல்லாம் இழந்தாரு. அதுவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டையும் அடமானம் வச்சாரு. எல்லாமே நெகட்டிவ் ஸ்பின்ல போகும்போது கடைசியில் அவர் ஒய்ஃப்க்கும் அவருக்கும் பெரிய சண்டையாகி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செப்பரேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரதசை ஃபுல்லாக அவருக்கு ஒருத்தர் மேலே ஒரு அடி, ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த சுக்ரன் அஃப்ளிக்ட் ஆனாலே அந்த தசாபுக்தி அந்த ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு நெகட்டிவா நடக்கும். அதனாலதான் பொதுவா நாங்க திருமண பொருத்தம் பண்ணும்போது ஆண்களுக்கு சுக்ரன் ராகு, சுக்ரன் கேது ராசிலையோ நவாம்சத்திலயோ இருந்தா கண்டிப்பா அவங்கள நல்ல ஜாதகத்தோட பொருந்த மாட்டோம். இல்ல அவங்க ஆண் சைடா இருந்தா கண்டிப்பா அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும்ன்றதை கிளியரா சொல்லிடுவோம். இதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ஒருத்தருக்கு சுக்ரன் ராவுகேத்தோட இருக்கோ அவங்களுக்கு போன ஜென்மத்துல சுக்ர ஸ்ரீ சாபம் இருக்கலாம். அதனால இந்த ஸ்ரீ சாபம் கிளியர் ஆகிறதுக்கே பொதுவாக பாத பூஜை சஜஸ்ட் பண்ணுவோம். பாத பூஜைனா என்னன்னா, யங் குமாரி பெண்கள், அதாவது இந்த கல்யாணத்திற்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு கூப்பிட்டு உங்க பேர்ல சங்கல்பம் எடுத்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க கிட்ட பூஜை பண்ணி தட்சிணை கொடுத்து இந்த மாதிரி ஸ்ரீ சாபம் போகணும் இந்த வம்சத்துலன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதுல ஒரு முக்கியமான இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, எங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய தெரிஞ்ச பிரதருக்கு அவங்களுக்கு ரிஷப லக்னம் 3ஆம் வீட்டுல சுக்ரன் செவ்வாய் கேது.
அவருக்கு 34 இயர்ஸ் ஆயிடுச்சு, திருமணமே ஆகலை. அவங்க பிரதர்ஸ்க்குமே வந்து நிறைய திருமண தடை இருந்தது. ஸோ நாங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 108 பெண்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாத பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்றத சொன்னோம். பார்த்த உடனேவே வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருந்தார். நிஜமாக அது நடக்குமா, நாங்களும் என்னென்னவோ பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்கள் வரி பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், 27 பேராக டிவைட் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த 2 செட்டு 27 54 பேரை முடிச்சுட்டு 3வது 27வது பேர் வந்து போன வருஷம் பொங்கல் அந்த டைமில் வந்து பண்ணி முடித்த உடனேவே அடுத்து, அதாவது வித்தின் 25 டேஸ் அந்த பிப்ரவரி மாதத்திலே வந்து ஒரு டேட்டில் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்ரீ சாபத்துடைய பவர். லா ஆஃப் அட்ராக்ஷனில் பெண்களே வந்து உங்களுக்கு பிடிக்காது, இல்லை பெண்கள் வந்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, நீங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க, பணத்தோடு இருப்பீங்க, சொத்தோடு இருப்பீங்க, ஆனால் சில பேருக்கு என்ன ரீசன்னே தெரியாது, திருமணம் நடக்காது. லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், திருமணம்னு பேச்ச ஆரம்பிச்ச உடனேவே அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கிற ஸ்ரீ சாபம் தான். ஸோ அதனால ஸ்ரீ தோஷம் ஸ்ரீ சாபம்ன்றது ஒரு ஆண் உடைய ஹாரோஸ்கோப்ல ரொம்பவே டீப்பான ஒரு தோஷம். இது வந்து எந்தெந்த கோணத்துல வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும்னா திருமணத்துல மட்டும் கிடையாது. இப்போ சுக்ரன் வீக்கா இருந்தது அப்படின்னா உங்க வாழ்க்கையில பெண் நபர்கள், அதாவது ஆஃபீஸில் வந்து விமென் கொலீக்ஸ், விமென் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா உங்கள் அம்மா இல்லை அக்கா, இந்த மாதிரி விமென் ஒருத்தொருத்தர் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கிற விமெனுக்கும் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு வெறுப்பு விரக்தி தான் வரும். அதனால இந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு கிரகத்தை வந்து நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. அதற்கான நிறைய வெர்சடைல் இம்பேக்ட் வந்து ஒருத்தருடைய ஹாரோஸ்கோப்ல வரும். ஸோ அதுக்கு நீங்க கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற பரிகாரத்தை பண்ணுங்க. சில பேர் வந்து நாடி முறைப்படி இப்படி, இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி படி இப்படி, மாரகாதிபதி பாதகாதிபதி ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஜாதகத்திலே நான் பார்த்து நிறைய பேருக்கு சுக்ரன் யாருக்கெல்லாம் வீக்காக இருந்திருக்கோ அவங்களுக்கு சுக்ரன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டே அடி வாங்கிடுச்சுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி வாழ்க்கைக்கு வரும். அதனால உங்களுக்கு கன்சல்ட் பண்ணணும், நானும் டீப்பாக வந்து இந்த மாதிரி தோஷங்களை கிளியர் பண்ணணும்னா கீழே இருக்கிற வெப்சைட்டை வந்து பாருங்க. அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பரை எப்போ வேணா நீங்கள் ரீச் பண்ணலாம். நன்றி.